ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எது பற்றி போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி எடிட்டிங் எப்படி நீங்களும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கணும். செக்யூர் VPN அப்படின்ற இந்த அப்ளிகேஷனும், அதே மாதிரி வந்து CapCut அப்படின்ற இந்த அப்ளிகேஷனும். இந்த ரெண்டு அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி இந்த ரெண்டு அப்ளிகேஷன் வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூர் VPN ஓப்பன் பண்ணி VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால கனெக்ட் ஆயிடுன்னு எனக்கு ஷோ ஆகுது. இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் CapCut ஓப்பன் பண்ணுங்க. ஸோ CapCut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே உங்களுக்கு டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் தான் வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேலே கூடிய சர்ச் பாரை கிளிக் பண்ணி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூன்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் லோடிங் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டன்னு இருக்கும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான ஆடியோ வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆடுன்னு இருக்கும், ஸோ ஆடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆடுன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ பக்கத்துலேயே மியூட்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு அன்மியூட் பண்ணிவிட்டு ஆடியோவை இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்பீடை வந்து 0.5x அப்படின்னு வந்து செட் பண்ணுறேங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் மார்க் கொடுங்க. ஸோ டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் வந்துடுங்க. உங்களுக்கு டெலிகிராமில் ட்ரெண்டிங்கான ஆடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆடியோ வந்து இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். கீழே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆடியோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஃபைல் சிம்பிள் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் டிவைஸ் போயிட்டு இப்போது சர்ச் பாரை கிளிக் பண்ணி அந்த ஆடியோட நேமை வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணிட்டு இப்போது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ஸோ அந்த ஆடியோ வந்தோடனே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டில் எண்டிங்னு இருக்கும், இந்த கிளிப்பை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு டிலேட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து டிலேட் பண்ணுறேங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.